தூய்மை. அக தூய்மைன்னு இருக்குல்ல, அதுதான் உள்ளட்சம், அதுதான் தக்குவா. இறைவன் அதை தான் விரும்புகிறான். இறைவன் உருவத்தை பார்க்கல. இறைவன் வந்து யாரோட உருவத்தையும் பார்க்கல. அழகா இருக்காங்களா, கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்காங்களா, நெட்டையா குட்டையா, உருவத்தை பார்க்கல. அவங்களுடைய பொருளையும் பார்க்கல, அவங்களுடைய அறிவையும் பார்க்கல. இறைவன் உள்ளத்தை மட்டும் தான் பார்க்குறான். உருவத்தை பார்க்கவே இல்லை. இறைவன் உள்ளத்தை மட்டும் தான் பார்க்குறான். அந்த உள்ளம் தூய்மையா இருக்குதா, உள்ளட்சத்தோட இருக்குதா, பயபக்தியோட இருக்குதா, உணர்வா இருக்குதா, அது என் பக்கம் திரும்பி இருக்கா, இது மட்டும் தான் பார்க்குறான். ஆனால் மனிதன் நம்ம என்ன செய்வோம், உருவத்தை பார்ப்போம் இல்லையா? உருவம் பார்த்து தான் பழகுவோம், பொருளை பார்த்து பழகுவோம். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. அவன் பொதுவானவன். எல்லாத்தையும் எல்லா மனிதர்களையும் எப்படி பார்க்குறான், உணர்வு மட்டுமே, உள்ளத்தை மட்டுமே பார்க்குறான். அப்போ நம்ம உள்ளத்தை ரொம்ப கவனமாக வச்சுருக்கோமா இல்லையா? அவள் வழிபாடு தலங்களில் போக மட்டுமே நான் நினைச்சேன் அமைதியாக இருக்கிறேன், என்னை தூய்மைப்படுத்திக்கிறேன், நான் யார்ட்டையும் பேசுறதில்லை, தியானத்தில் இருக்கிறேன், பிரார்த்தனையில் இருக்கேன். இறைவன் சொல்கிறேன், உங்களில் அப்படின்னா உங்களுடைய குடும்பங்களில்,